இன்றைய சிறப்பு நேர்காணல் ஆளுநரை பேரூராட்சி மன்ற தலைவரும் தஞ்சை வடக்கு மாவட்ட பாமக செயலாளருமான மா.க. ஸ்டாலின் அவர்களின் இந்த சிறப்பு நேர்காணல். 19ஆம் தேதி கும்பகோணத்தை மாவட்டமாக அறிவிக்கபடி 3 இடங்களில் போராட்டம் பண்ணீங்க. ஆமாங்க. இது விஷயமா அவங்களுக்கு என்ன தடுக்குது? எதனால லேட் ஆகுறாங்க? கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் வேண்டும் சொல்லி 27 ஆண்டுகளாக மக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து கட்சி பிரமுகர்கள், வழக்கறிஞர்கள், பொதுமக்கள், தன்னார்வலர்கள் எல்லாருமே கோரிக்கை வச்சிருந்தாங்க. அதை கிட்டத்தட்ட 2019ஆம் ஆண்டிலிருந்து தொடர் போராட்டமா நடத்திட்டு இருக்கிறோம். பக்கத்தில் உள்ள நாகை மாவட்டத்தை குறித்து மயிலாடுதுறை மாவட்டம் அறிவிச்சாங்க. அதே போல கும்பகோணத்தை மாவட்டத்தை ஏன் அறிவிக்கல அப்படின்னு கேட்டு அந்த அதிமுக ஆட்சி காலத்தை போராடணும். அப்போ போராடிட்டு இருக்கிறோம். அந்த போராட்டத்துல கலந்துகிட்டவங்க தான் இன்றைய அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவை செழியன், அன்றைய எம்பி ராமலிங்கம், அன்றைய எம்எல்ஏ, இன்றைய எம்எல்ஏ அவர்களுடைய ஸ்டாக்கோட்டை அன்பழகன், ராஜ்யசபா எம்பி கல்யாண சுந்தரம், எல்லோரும் இந்த போராட்டத்தை வழி நடத்தினவங்க தான், ஆலோசனை கொடுத்தவங்க தான். அவங்க ஆலோசனை கேட்டு நாங்க எல்லாம் கலந்து போராட்டம் பண்ணிட்டு இது நாள் வரை இருக்கிறோம். அவங்க ஆளுநருக்கு அமைந்தா 100 நாட்களுக்குள்ள எங்க தலைவர்கள் கும்பகோணம் மாவட்டம் அறிவிப்புன்னு சொல்லி திருக்காடுகளை சொல்லிட்டாரு, ஒருத்த நாட்டை சொல்லிட்டாரு சொல்லி சன் டிவியில வந்த செய்திகளையும் முரசொலி நாளில் வந்த செய்திகளை எடுத்து பிரசுரம் பண்ணி விநியோகம்லாம் பண்ணாங்க. ஆனா ஆட்சி அமைந்து 100 நாட்கள் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம், வரவே இல்லை. ஆனா இன்னைக்கு 1500 நாட்களை கடந்து போச்சு. இன்னும் 10 மாசத்துல ஆட்சி காலம் முடிய போது. இதனால் வரை அறிவிக்கல. நாங்களும் தொடர்ந்து சென்னை வள்ளுவர் கோட்டம் முன் வரை போராட்டம் செய்திருக்கிறோம். அடுத்த கட்டமா மீண்டும் நினைவுன்ற வகையில தபால் கடிதம் எழுதி போராட்டம் பண்ணோம், மனிதர்களுக்கு போராட்டம் பண்ணிருக்கிறோம், ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கிறோம், உண்ணாவிரதம் பண்ணிருக்கிறோம். 19ஆம் தேதி இந்த குறையை, அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சராக இருக்கிறாங்க, எம்எல்ஏ இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் போய் அமைச்சர் அழுத்தம் கொடுக்கல, நினைவுபடுத்தல சொல்லி அந்த அவங்களுடைய அலுவலகம் முற்றுகை போராட்டம் செஞ்சோம் போராட்ட குழு சார்பா. ஏன்னா இது ஒன்றும் தெரியல, 30ஆம் தேதிக்குள்ள அறிவிப்போம்னு நினைக்கிறோம். அறிவிக்கலன்னு சொன்னா நாங்க தொடர்ந்து போராட்டங்கள் நடத்திக்கிட்டே இருக்கோம். அறிவிக்கிறார்கள் எப்படி வேணுமோ எடுத்துக்கிறாங்க. அவங்க 100 நாட்களுக்குள்ள அறிவிப்புன்னு சொல்லிட்டு போனவங்க, வாக்குறுதி கொடுத்தவங்க, இது வழி செய்யல, அந்த கண்கூட பவடை எடுத்துக்கிறான், அதை அறிவிக்கிற வழி செஞ்சுட்டே போனாங்க. போராட்டம் பண்ணிட்டே இருக்கும். ஆளுநரை பேரூராட்சி புதிய ஆமாங்க. அடுத்த வளர்ச்சி ஆளுநரை பற்றி இப்ப நாங்க ஆடுதுறையில பேருந்து நிலையம் 1975ஆம் ஆண்டு அன்றைய சட்டசபையுடைய மேல்சபை உறுப்பினர் அந்த முன்னாள் அமைச்சர் பூசி மணி அவர்களும், அன்றைய சட்டமன்ற உறுப்பினர் இருந்த இடையானூர் ராஜமாணிக்கம் அவர்களாலும் கொண்டு வரப்பட்ட அந்த பேருந்து நிலையம். அப்போது வயது எனக்கு 5 வயது. 50 ஆண்டு காலம் நெருங்கிய காலகட்டத்தில் பேருந்து நிலையம் பழுதடைந்து உள்ளதால் புதிய பேருந்து நிலையம் கட்ட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியாளர்களும் மற்றும் நகர்ப்புறத்துறை அமைச்சர், முதலமைச்சர்களும் கோரிக்கை வைத்து அந்த அடிப்படையில் நிதி ஒதுக்கி அந்த பேருந்து நிலையமும் நகர்ப்புறத்துறை அமைச்சர் நிறைவேறுவதால் திறந்து வைக்கப்பட்டது. அதே போல் ஆடுதுறையில் 103 ஆண்டுகளாக இருக்க வருகின்ற நெல் ஆராய்ச்சி நிலையம் 103 ஆண்டுகளாக ஆடுதுறையில பேரறிவிக்கப்பட்ட பகுதியில 150 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்களை உள்ளடக்கி ஆராய்ச்சி செய்து வருகிறார்கள். அதனால ஆடுதுறையில வேளாண்மை கல்லூரி அமைக்கணும்னு சொல்லி கேட்டுருக்கிறோம். வேளாண்மை கல்லூரி அவசியம் வந்தாகும். அது வந்தால்தான் இந்த பகுதி மேம்படும். அதே போல பணிகளாகும். ரயில்வே துறையில கோயில் நவக்கரங்கள் பக்கத்துல கஞ்சனூர் சுக்கிரன் கோவில், சூரியநாதர் கோவில், இந்த பக்கம் ராஜஸ்தலம், இப்படியே போல காரைக்காடு, திருநெல்வேலி, சமீபமான எல்லா சாமிகளையும் சந்திக்கக்கூடிய செல்வதற்கு பொது மைய பகுதியாக ஆடுதுறை இருந்து வருகிறது. அந்த நேரத்துல ரயில் அதிகமா போறதுக்காக டிராபிக் ஏற்படுகிறது, கேட்டு போறாங்க, நேரம் தடுமாறிடுது, தடை அதிக நேரம் இருந்தாலும் ஒரு மேம்பாடு அமைக்கணும்னு கேட்டுக்கிறோம். அதே போல புறக்காவல் நிலையம், காவல் நிலையம் கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உழவர் சந்தை, இப்படி கோரிக்கையெல்லாம் வச்சிருக்கிறோம். அரசாங்கத்தை செய்து கொடுப்பாங்க நம்பிக்கை. அரசு பள்ளி ஆசிரியர் அவங்களா பேசினாலும் மாவட்ட ஆட்சியத்தை மனு கொடுத்துருக்கீங்க, அது விஷயம். அந்த ஆசிரியர் மாணவர்கள் எப்படி படிக்கணும், எதிர்காலத்தை எப்படி கடைபிடிக்கணும், எதிர்காலத்தை என்ன தேவைங்கிறத சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவருடைய வேலை. அவர் ஏதோ இயக்கத்தினுடைய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர், மாநில செயலாளர் மேல போய் தெருவா கொடியேற்றுறாரு. கொடியேற்று விழாவில் அது அப்படியே ஒரு அரசுடைய ஆசிரியர், அரசு துறை சார்ந்த அலுவலராக இருந்தாலும் எந்த அரசியல் கட்சியிலும் இருக்கக்கூடாதுன்னு விதி. மாநாடு
அது பணியிட பிரிவுகள் அது எத்தனை பேர் இங்கே கலந்துக்கிறீங்க? அதாவது சித்திரை விழிப்புணர்வு மாநாடுங்கிறது 1982ஆம் ஆண்டு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இடையில ஏற்பட்ட சிறு பிரச்சனை காரணத்தால் 12 ஆண்டு காலமாக நடத்தப்படாத மாநாடு 2013ஆம் ஆண்டு அன்றைய வன்னியர் சங்க தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் காடுவெட்டு குரு அவர்கள் தலைமையில் நடைபெற்ற மாநாடு. அதுக்கு பிறகு 12 ஆண்டு காலம் நடக்கப்படவில்லை. அவரும் மறைந்து விட்டார். அதுக்கு அடுத்தபடியாக 2025ஆம் ஆண்டு இன்றைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர், ராஜ்யசபா மேல்சபை உறுப்பினர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய தலைமையில் அவரே திட்டமிட்டு முதலாக மாநாட்டை நடத்துகிறார். இது மாவீரன் குருவன் இல்லாத குறையை போக்குகின்ற வகையில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சிறப்பாக செய்து வருகிறார். கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் கூடுவார்கள். அது எந்த மாற்றமும் கிடையாது. 12 ஆண்டு காலமாக நடக்காத மாநாடு நடக்குது. எப்படி கும்பகோணம் 12 ஆண்டுக்கு ஒரு முறை மகாமக திருவிழா நடக்குமோ, தென்னகத்தின் கும்பமேளா என போற்றக்கூடிய வகையில் மிஞ்சக்கூடிய வகையில் அந்த மகாமக திருவிழா நடக்குமோ, அதையே மிஞ்சக்கூடிய வகையில் சித்திரை முழுநூறு திருவிழா மாநாடு நடைபெறுகிறது. அந்த மாநாட்டில் விடுதலை சிறுத்தை கொடிக்கம்பங்கள் அகற்றப்படுமா? எந்த மாநாட்டில் எந்த கட்சியும் சிறுத்தைகளாக இருக்கட்டும் மற்றவர்கள் எந்த அகம்பாவம் செய்யறது எனக்கு கிடையாது. யாரும் சில விசமிகள் செய்துவிட்டு அந்த பழியை எங்கள் மேல போடுறாங்க. அது உண்மையை கண்டறிய வேண்டும் தான், நீதியை நிலைநாட்ட வேண்டும், நீதி வேண்டும் என்றுதான் மருத்துவர் ஐயா அவர்கள் 2013ஆம் ஆண்டு ஏற்பட்ட கலவரத்தில் நீதி கோரிதான் விழுப்புரத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்கிறார். நீ அந்த ஆர்ப்பாட்டம் செய்ய வந்தவர்களை ஆர்ப்பாட்டம் செய்ய விடாமல் வயது முதிர்ந்த அரசியல் பயிற்சி பெற்ற தலைவர், அந்த தலைவரை தடியால் தாக்கி வழக்கு போட்டு திருச்சி சிறையில் அடைத்தார்கள். அதாவது 170 டிகிரி வெயிலில் சிறையில் அடைத்தார்கள். அவருக்கு சிறையில் இருந்த போது கூட போதுமான வசதியை செய்து கொடுக்காமல் சிறையிலேயே உயிரை போக்கக்கூடிய அளவில் அரசாங்கம் செயல்பட்டது. அவர் அந்த மருத்துவ வசதியும் கிடைக்கவில்லை. அதே சமயம் சிறையிலிருந்து வெளிவந்தவுடன் அன்றைய கலவரத்தால் பாதிக்கப்பட்ட கும்பகோணம் கொலை செய்யப்பட்ட கும்பகோணத்தை சார்ந்த தேவராஜனுடைய விவேக் அவருடைய குடும்பத்திற்கும், ஜெயங்கொண்டம் அருகில் உள்ள பெண்மான் கொண்டாவுடைய செல்வராஜன் குடும்பத்திற்கும் ஆறுதல் சொல்லுவது நேரம் திருச்சி செய்து வீட்டுக்கு செல்லாமல் பாதிக்கப்பட்டவருடைய வீட்டுக்கு வந்தார். அதை கூட பார்க்க விடாமல் தடுத்து அனுப்பினார் காவல்துறை அதிகாரி. அவர் வீட்டுக்கு சென்ற உடனே இறுதிய வழியின் காரணத்தால் மருத்துவமனையில் சென்று சிகிச்சை பெற்று மாற்று அறுவை சிகிச்சை செய்து வாழ்ந்து வருகிறார். அந்த அளவிற்கு கொடுங்கோல் அரசாங்கம் நடத்திய செய்தார்கள். அதையும் அவர் பொருட்படுத்தாம மக்களுக்காக பாடுபட்டு வருகிறாங்க. எந்த கொடிகள் பத்தி எடுக்க அவசியம் கிடையாது, இணைக்கும் போது கிடையாது. இன்னைக்கு திருமாவளவன் போன்ற தலைவர்கள் தென் மாவட்டத்திலிருந்து இன்னைக்கு வட மாவட்டத்தை அரசியல் பண்ணாலும் அதுக்கு ஐயாதான் காரணம். இதே திருமாவளவனும் மருத்துவர் ஐயா அவர்களும் இணைந்து பணியாற்றுவர்கள் தான். உதாரணம், கும்பகோணம் அருகில் உள்ள குளிதாங்கி கிராமத்தில் ஒரு ஆதிதிராவிட இறந்து போடக்கூடிய தன்னுடைய தோளில் பணத்தை சுமந்து சென்றவர் மருத்துவர் ஐயா அவர்கள். அவர்களும் உடனிருந்தவர் தான் நம்முடைய விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவர் மரியாதைக்குரிய தொல் திருமாவளவன் அவர்களும் உடனிருந்தவர் தான். அவர்களும் இன்றைய வரை அரசியல் வெறும் கருத்து இருந்தாலும் இலங்கை தமிழர்கள் பாதிப்பு ஏற்பட்ட பிரச்சனைகளில் தமிழ் பாதுகாப்பு என்ற அடிப்படையில் ஒன்றாக இணைந்து பணியாற்றுவதுதான். குறிப்பாக 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு, மூவந்த முன்னேற்ற கழகம் இணைந்துதான் தேர்தலை சந்தித்தது. அந்த அளவுக்கு இணக்கமா இருந்ததுதான். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தை இணையக்கூடாது என்பதில் ஒரு சில அரசியல் தலைவர்கள் ஏற்பட்ட சூழ்ச்சியால், பின்தாள சூழ்ச்சியால் நடைபெற்று வருகிறது. தவிர எல்லோரும் கருத்தளவில், செயல் அளவில், மனதளவில் ஒன்றாக இருக்கின்றார்கள். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அடுத்த மாதம் முதலிடம் மாநாட்டில் கூட்டணி பற்றி ஏதாவது அறிவிப்பு உண்டா? அதையெல்லாம் மருத்துவர் ஐயா அவர்களும் மற்றும் சின்னையா அவர்களும் முடிவெடுப்பார்கள். நேர்களின் இறுதி கேள்வி, தேர்தல் பலம் எப்படி இருக்கும்? இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சி அமைக்கக்கூடிய கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையும். வரலாற்றில் இடம்பெறக்கூடிய நிகழ்வாக இருக்கும். மருத்துவர் ஐயா அவர்களும் மற்ற சின்னையா அவர்களும் அந்த அளவுக்கு திட்டமிட்டு வருகிறார்கள். அது எந்த மாற்றமும் இல்லை. இந்த முறை நிச்சயம் மிகப்பெரிய 98ஆம் ஆண்டு, 99ஆம் ஆண்டு, 2001ஆம் ஆண்டு, 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற வெற்றி கூட்டணி போல பாட்டாளி மக்கள் கட்சி அங்கம் வகியோட கூட்டணி வெற்றி கூட்டணி அமையும். நன்றி. தேர்தல் களத்தில் சந்திப்போம். நன்றிங்க.